ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஆடி மாத சிறப்பு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆடி தபசு அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். நிச்சயமா பிரதர். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் முதல்ல ஆடி தபசு செய்யற அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து சங்கரன் கோவில், தென்காசி இதுல இருக்கு, மாவட்டத்துல இருக்கிற சங்கரன் கோவில்ல சங்கர நாராயணர் கோவில்னு சொல்லுவாங்க, சங்கரன் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல இருக்கிற அம்மன். அதோட ரொம்ப சிறப்பான ஒண்ணு வந்து சங்கர நாராயணர். இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தினது. அது வந்து இப்பதான் 18ஆம் தேதி தான் கொடியேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து திருவிழா வந்து மகத்தான திருவிழா. 12 நாட்கள் வெகு சிறப்பா நடைபெறும். 12 நாட்களும் லட்சோப மக்கள் வந்து இதுல பங்கேற்பாங்க. காலையில 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல அம்மன் வந்து உலா வர்றாங்க. அப்படியே கொடியேற்றம் பண்ணியிருக்கிறாங்க 18ஆம் தேதி. இந்த மாதிரியான 3 மணிக்கு இது பண்றது அப்படின்றது நம்ம ஞானத்திலுமே வரும் இல்லையா? காலையில பிரம்ம முகூர்த்தத்துலதான் ஞானம் வந்து உச்சமா நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு. சோ இது வந்து ஞானத்துக்கான தபசு எல்லாமே. தபசுனாவே இதுதான் ஞானத்துக்கு உள்ளதுதானே, தவம் செய்யறது. சோ இது மாதிரியான இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இந்த திருவிழாவை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இது 9வது நாள் தேரோட்டம் நடைபெறும். தேர் வந்து மிகப்பெரிய தேர். திருவாரூர் தேர் அடுத்து மிகப்பெரிய தேரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கர நாராயணர் இந்த கதை இப்போ சொல்ல போறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கோமதி அம்மன் பூஜை செய்யற மாதிரியும், இறுதி நாள்ல வந்து சங்கரரும் இவங்களும் 2 பேரும் சேர்ந்து வர மாதிரியும் வரும். கடைசி 29ஆம் தேதியோட இது முடியுது. 28வது நாள் ஆடி தபசு, 29வது நாள் இந்த 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. அடுத்தடுத்த தேரோட்டம் வரும். அதோட முடியுது. சோ இது வந்து இதோட கதை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டா, இந்த கோவில் கட்டினது வந்து உக்கிரபாண்டியன்றவர் 1022ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாரு, பாண்டிய மகாராஜா. அது கட்டினதுக்குமே நிறைய கதைகள் உண்டு. அதுக்கு முன்னாலேயே இந்த வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கன் பதுமன் 2 நாகர்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேரளா சைடு வந்துரும் அந்த காலத்துல எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நாகர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது நாகலோகத்துல இருந்து நாகர்கள் வந்து பூஜை செய்வாங்க சாமிக்கு. அந்த மாதிரியான இது வந்து நீங்க கேரளால எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலுமே அங்க நாகர்கள் இது இல்லாம எந்த கோவிலுமே இருக்காது. எல்லா கோயில்லயும் நாகர்களுக்கு தனி பூஜை ஒரு இடம் இருக்கும். இங்க வந்து 2 ராஜாக்கள், சங்கன் பதுமன் அப்படின்ற 2 நாக ராஜாக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம், அதோட ஒரு ஆர்கியுமெண்ட் எழுது. என்ன அப்படின்னா, சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்ட்டு ஒரு ஆர்கியுமெண்ட். அதாவது அதுக்கு வந்து முடிவு காணவும் முடியல. அப்ப வந்து பார்வதி அன்னை அவங்கள வந்து வேண்டுறாங்க, எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு வேண்டுறப்போ, சிவன் வந்து பார்வதிக்கு சொல்றாரு, நீ வந்து இங்க புன்னைவன காடுகள் இருக்கும், திருநெல்வேலி அந்த அந்த பக்கம் எல்லாமே ரொம்ப பசுமையா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஏரியாவே. அந்த வந்து இந்த புன்னைவன காடுகள்ல வந்து நீ தவம் செய், அதாவது ஊசி முனையில தவம் செய்யன்னு சொல்வார், ஒற்றை காலில் நின்று. அப்ப வந்து உனக்கு வந்து தெரியிற உண்மையை வந்து நீ எல்லாருக்கும் சொல்ற மாதிரியான உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க அதே மாதிரி இப்பதான் இந்த உத்திராட நட்சத்திரம் இந்த நாள்லதான் துவங்குறாங்க தன்னுடைய தவத்தை. அப்ப துவங்குறப்போ ஒற்றை கால நின்று ஒரு நல்ல கையை மேல தூக்கி இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தவம் செய்யறாங்க. முடிஞ்சு 10வது நாள் வந்து சிவனும் நாராயணரும் சேர்ந்து சங்கர நாராயணரை அவங்களுக்கு வந்து காட்சி தர்றாரு. 2 பேரும் ஒண்ணு அப்படின்ட்டு. அதாவது நம்மளே சொல்லுவோம் இல்லையா, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படின்ற பழமொழி இருக்கு. நம்ம ஞானத்திலுமே இது இருக்கு. அதாவது இவங்க எல்லாம் வந்து ஒரே தொடர்ச்சியில வந்தவங்கதான் அப்படின்ற முந்தைய நான் ஒரு பாடல்களும் சொல்லியிருக்கேன். ஆதி பிரானும் அன்னிமணி வந்தனும் ஆதி கமலத்தை அலரும் இசையானும். அவங்க 3 பேர் பிரம்மா சிவன் விஷ்ணு இவங்க எல்லாம் சோதிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே தொடர்ச்சியில இருந்து வந்த ஒரே இதுதான் சக்தி தான் அப்படின்ட்டு. சோ அததான் வந்து இவங்க இப்ப நமக்கு காமிக்கிறாங்களே. சங்கர நாராயணரா இருக்கிறப்ப ரொம்ப வித்தியாசமான தோற்றமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வலது பக்கம் இப்படி இருந்து நம்ம வருவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த வலது பக்கத்துல வந்து சிவனுக்கு வந்து ஜடாமுடி, கங்கை, நிலா இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிறை இதெல்லாம் அப்படியே வருவாரு. இங்க வந்து காதுல வந்து அவருக்கு பாம்பு குண்டலம் அது இருக்கும். கீழே வரையப்போ ருத்ராட்ச மாலை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துடும். அப்புறம் புலித்தோல் ஆடை பாதி இது வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருக்குமே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப ரிச்சான ட்ரெஸ் தானே, மணிமகுடம் தரிச்சிருப்பாரு. இடது பக்கம் மணிமகுடம் தரிச்சிருப்பாரு.
சங்கு கையில வச்சிருப்பாரு. இவர் வந்து அபயகரம் அ அபயகரம் இந்த மாரி வச்சிருப்பாரு. அவர் வந்து கடிகஸ்தம்னு தொடையோட கைய ஒட்டி வச்சிருப்பாரு. இந்த பெருமாள். அவரு மேலருந்து பார்ப்போம். அப்ப மேலருந்து பார்க்கிறப்போ மணிமகுடம் வருது. அடுத்து இங்க வந்து மகரக்குலை காதுல அணிஞ்சிருப்பாரு. சங்கு வச்சிருக்கிறாரு. கழுத்துல வந்து பட்டு பீதாம்பரம் தானே அணிவாங்க. பெருமாள் தெரியுங்க. ரொம்ப ரிச்சான ட்ரெஸ் தான் அணிவாரு. சோ அந்த மாதிரியான ரொம்ப விலை உயர்ந்த மாலைகள் இந்த மாதிரியானது தானே. அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் வந்து என்னன்னா ரொம்ப விசேஷம்னா, இந்த சங்கர நாராயணனுக்கு அந்த கோவில்ல வந்து வில்வமும் போடுவாங்க, துளசியும் போடுவாங்க. 2மே வந்து உகந்தது. ஏன்னா 2 பேரும் இணைஞ்சு தானே இருக்கிறாங்க அப்டின்ட்டு. காலையில வந்து துளசி தீர்த்தம் தந்தாங்கன்னா, மதியானம் சாயங்காலம்லாம் விபூதி குடுப்பாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த சிவராத்திரி அன்னைக்கும் ரொம்ப விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் ரொம்ப விசேஷம். சொர்க்க வாசல் திறப்பு விழாவும் அங்க நடைபெறுது. எந்த ம். ஒரு பேதமும் பார்க்கறது கிடையாது. அப்ப இங்க அம்மன் வந்து இவங்க 2 பேரைய விட அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப இந்த பெருமாளே பார்த்தீங்க அப்டின்னா, அவர் இந்த மாரி இருக்கிறப்ப அவருக்கு முன்னால ஒரு கருட வாகனம் இருக்கும். சிவனுக்கு முன்னால நந்தி இருக்கும். 2மே வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரையுமே சேர்ந்து வழிபடுறது வந்து அங்க ரொம்ப விசேஷம். எந்த ஒரு பேதமும் கிடையாது. சோ அந்த மாதிரியா விசேஷமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமா. அந்த சிலையிலேயே வந்து சிவனுக்கு குடை பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் சங்கன். அந்த பாம்பு நாக வடிவுல அப்படி இருக்கும். அந்த உருவம் பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் பதுமன். அந்த பாம்பு அது வந்து நாக வடிவுல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுல தான் அது இருக்கும். சிவனுக்கு அக்னி இந்த மாதிரி எதுவுமே இருக்கும். எல்லாமே வந்து சேர்ந்து தான் அந்த சாமியே இருக்கும். ஸோ அதனால எல்லாமே ஒண்ணு அப்படின்ற மாதிரியான தாத்பரியம் தான். ஸோ அதோட அங்க ரொம்ப விசேஷமானது புத்துமண். ரொம்ப விசேஷம். அது அந்த சங்கன் பதுமன் அந்த பாம்புகள்லாம் காலப்போக்குல அந்த வழிபட்டு வந்த ஒரு சிவலிங்கம். அத வந்து மூடி அது உள்ளேயே இருக்கும். அப்ப அந்த பக்கம் வந்து ஒரு காவல்காரன். அவனுக்கு கூட அந்த சிலையெல்லாம் இருக்கும். அவன் வந்து தெரியாம அந்த புத்த இது பண்றப்ப அது பதுமனுடைய வால வெட்டிரும். அப்ப வந்து அந்த அங்க இருக்க பட்டத்து யானை. அப்ப அங்க வந்து ராஜா வந்திருப்பாரு உக்கிரபாண்டியன். அவரு யானை வந்து அதாவே போய் அந்த தோண்ட ஆரம்பிக்கும். அதான் வாலண்டியரா போய். யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப பார்த்தா அங்க ஒரு லிங்கம் இருக்கும். வன்மீகநாதர் அப்டின்னுட்டு. அந்த அந்த புற்று அந்த புற்று வந்து இன்னுமே வந்து அந்த சங்கன் பதமெல்லாம் அங்க தான் வந்து தவம் செஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது போயிடுச்சு. இந்த புற்று இது பண்ண பிறகு அந்த லிங்கத்த எடுத்தும் வச்சிருப்பாங்க. அது நடுவுல இருக்கும் கோவில்ல. அந்த கோவில் செஞ்ச உக்கிரபாண்டியன் அவருக்குமே சிலையெல்லாம் இருக்கும். சோ இது வந்து நான் அங்க போயிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, அது அந்த புத்து மண் அது வந்து ரொம்ப விசேஷமா அங்க வந்து குடுக்குறாங்க. விக்கவே செய்றாங்க. அது வாங்கிட்டு போனா நெறைய பேருக்கு இந்த வயித்து வலி, நெறைய உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தீரும். அதோட விவசாயிகள் வந்து அவங்க நிலத்துல மண்ண இது போடுறப்ப இத தூவிக்குவாங்க. இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்டின்ட்டு. மனநல பாதிப்பு, உடல்நல பாதிப்பு என்ன இருந்தாலுமே இது வந்து உடல் உள்ளேயுமே சாப்பிடுவாங்களாம். சாப்பிடுறது. அப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வர்றது எதுக்குன்னா, நம்ம வீட்ல ஒரு புனிதமான ஒரு பொருள் இருக்கட்டும் அப்டின்னு வாங்கிட்டு வந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நாமக்கட்டி யூசுவலா வெள்ளையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அங்க விக்கிற நாமக்கட்டி இதே கலர்ல தான். இந்த இதுலயே செஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியே விசேஷமா தான் அங்க இருக்கும். கோவில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ரொம்ப ஹை பவரா தெரியும். ஏன்னா, அது கோமதி அம்மன் வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்றதுனால, கோமதி அம்மன் வந்து அங்க கோமதினா, கோனா பசு எல்லாருக்கும் தெரியும். மதினா அத ஆட்சி செய்ற சூரியன்னா மதின்னா சந்திரன். சோ கோமதி அம்மன் வந்து இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆடி எல்லா செவ்வாய், எல்லா வெள்ளியிலுமே அம்மனுக்கு வந்து அங்க வெள்ளி பாவாடை செவ்வாய்க்கிழமை அ வெள்ளி தங்க பாவாடை சாத்துவாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நான் போறப்போ தங்க பாவாடை சாத்தியிருந்தது. வெள்ளிக்கிழமை போயிருந்தேன் ஒருக்க. திங்கட்கிழமை மலர் பாவாடை. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கையில புஷ்பம் வச்சிருப்பாங்க. இப்டி கைய கீழ போட்டிருப்பாங்க. அந்த அம்மன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அம்மனுக்கு இன்னும் என்னன்னா, இது வந்து ஷோடசி பீடம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தசவித்யா யோகினி பீடம் அப்டின்ட்டு. இந்த அம்மனுக்கு வந்து ரொம்பவே பவர் இருக்கும். யோகினின்றவங்க எப்பவுமே தவம் செஞ்சுட்டு இருக்கவங்க தான். அம்மன் வந்து தவக்கோலத்துல தானே இருக்காங்க. சோ அப்படி பவர் இருக்கிறப்ப அவங்களால அவங்க கையில வீணை இருக்கிற மாரி கூட படங்கள் நீங்க போய் அந்த இது வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். வீணை எதுக்காக வச்சிருக்காங்க அம்மன் அப்டின்னா, அதான் ஞானத்துக்கு உள்ளது எல்லாமே அவங்களுக்கு தவம் செய்றப்ப எல்லா வல்லமையும் மக்களுக்கு வந்துரும் இல்லையா? அதே மாரி அந்த அந்த யோகினிக்கும் எல்லா சக்தியும் இருக்கு அப்டின்றதுனால. அதனால அங்க முன்னால வந்து ஒரு சக்கர வச்சிருப்பாங்க.
அந்த சக்கரத்த ஆஞ்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தீய சக்திகள் ஆட்கொள்றவங்க, இந்த மாரி ரொம்ப வித்தியாசமா நடக்கிறவங்க, ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதியில பீடிக்கப்பட்ட அவங்களெல்லாம் வந்து அங்க உட்கார வைக்கிறாங்க. இந்த மாரி ஒரு மண்டலம், அதாவது 40 நாள் உட்கார வச்சாவே நல்லா ஒரு மண்டலம்னா 48 நாளு. நல்லா சுகமடைஞ்சிருவாங்க அப்படின்னுட்டு ஒரு இது இருக்குது. நான் போனப்போ அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அந்த இதுக்குள்ள அந்த பீடம், இந்த தசவித்யா பீடம் அது மாரி அந்த சக்கர பீடம் அதுக்கு முன்னால இருக்கும். அதுல வந்து உட்கார வைக்கிறாங்க. சோ இந்த மாரியான ஞானத்துக்கான இதுதான் ஆடி தபசு. இந்த திருவிழா தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த திருவிழா சமயம் வந்து நான் சொன்ன மாதிரி சங்கர நாராயணரா இருக்கவங்களுக்கு வந்து அம்மன் வந்து பூஜை செய்யற மாதிரி வருது. இந்த கோவில்ல வந்து அம்மனுக்கு தான் வந்து முதலிடம். 6 கால பூஜை நடைபெறும். முதல்ல பூஜை வந்து அம்மனுக்கு தான் செய்றாங்க. அதுக்கு பிறகு தான் பெருமாள், சிவனுக்குலாம் செய்றது. சோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு முக்கியத்துவம். இப்ப அம்மன் வந்து சங்கர நாராயணரா இருக்கவங்க, திரும்ப அவங்க பதி வந்து சங்கரர் தானே. சோ அவர அடையணுன்றக்காக 28 இந்த மாசம் 28ஆம் தேதி அவங்க அங்க போவாங்க. போயிட்டு விபூதி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, சங்கரனா அந்த அதாவது சங்கர மௌலீஸ்வரர் அப்படின்றது தான் லிங்கம். அதாவது உற்சவருக்கு தான் அங்க அபிஷேகம் எல்லாமே நடக்கும். இந்த மூலவருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த உற்சவருக்கு செய்றது வந்து 2 பேருக்கும் சேர்ந்த மாரி செய்ற மாரி தான். அப்படிதான் அங்க வந்து இது. அதே மாதிரி பார்வதி வந்து இந்த விபூதி எடுத்துட்டு போனோனே, அவர் திரும்ப சங்கரரா மாறிருவாரு. கடைசி நாள் அவங்க 2 பேரும் வர தேரோட்டம் அந்த உற்சவம் இருக்கும். ரத உற்சவம் இருக்கும். அதோட ஃபங்ஷன் முடியுது. சோ இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இது மாதிரி கதைகள் வந்து நெறைய இடத்துல இருக்குது. இப்ப நீங்க சதுரகிரி போனீங்கன்னாவே, அங்க ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து தகராறு வரும். அங்க அந்த மலையில பாதி தூரத்துல ரெட்டை மகாலிங்கம்னு இருக்கும். அப்ப வந்து யார் உயர்ந்தவர் பெருமாளா, விஷ்ணுவான்றப்போ, அவங்களுக்கு வந்து ரெட்டை மகாலிங்கம் அங்க காட்சி தருவார். 2மே ஒண்ணுதான் அப்டின்ட்டு. சோ லிங்கத்துக்குள்ள தான் எல்லாமே அடக்கம். அத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த தத்துவமே. இப்ப நம்ம ஞானமும் அப்படிதான் நம்ம சொல்றோமே. இப்ப சதாசிவம் அதுக்குள்ள தான் எல்லாமே அடங்கி தான் இருக்கிறாங்க. சோ அத வந்து அவங்க மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு விரும்புறாங்க. இந்த மாதிரி வேதங்கள்லாம் பார்க்காதீங்க அப்படின்றது. சோ இந்த மாதிரியான ஆடி தபசு அப்போ இந்த பெரிய திருவிழா கொண்டாடி மக்களுக்கு வந்து இந்த ஞானம் தான் புரியணும். தவக்காலம் இந்த ஆடி மாசம். இந்த தவம் செஞ்சா இங்க நம்ம நெறைய நம்ம சக்திகள் பெருகக்கூடியது. அம்மனுடைய அனுகிரகமும் நமக்கு நெறைய கிடைக்கும். அப்படின்றத நம்ம புரிஞ்சுகிட்டு பண்ணணும். எதுவுமே எல்லா திருவிழாவும் சும்மா மேலோட்டமா கொண்டாடுறதோட, இந்த மாரி புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றது வந்து நல்லா பலனா தரும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரதர். அடுத்து மற்றொரு ஆடி சிறப்பு பதிவுல நம்ம சந்திப்போம். கண்டிப்பா சிஸ்டர். நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர்.